முதலில் திரு அலிம் அல் புகாரி, திமுகவுடைய பெண்களுக்கு எதிரான எண்ணம் வெளிப்பட்டு விட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அதாவது பரப்புரைகள் தேர்தல் அப்படின்றத போது ஒரு அடிப்படை, காங்கிரஸ் ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்றாரு மோடி சொல்லும்போது, எங்கள் கூட்டணியை ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்கும். ஒரு பிரதமர் இப்படி பொய் பேசுவது என்பது துரதிர்ஷ்டவசமானது, நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்போ 2023 அனைவரும் ஒன்றிணைந்து இருந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்களே, அப்போ அது என்னது? எல்லோரும் ஒன்று கோடி இருந்து ஒரு பிக் லை தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, பெரும் பொய் கோட்பாடு. எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லணும்னா, அது சமூக அந்தஸ்தில் இவ்வளோ பெரிய ஆள் பொய் சொல்லுவாரா அப்படின்னு நினைக்கணும். அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லணும்னு கோயபல்ஸ் ஹிட்லருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 2023 நிறைவேற்றப்பட்ட அனைத்து கட்சி, கிட்டத்தட்ட எதிர்ப்பேல 2 தான் எதிர்ப்புன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட், எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நிறைவேற்றப்பட்ட அந்த உமன் ரிசர்வேஷன் பில் என்னது? அப்போ அது சரி, அவர் முன்னால் வைக்கப்பட்ட கேள்வி அப்படியே இன்னும் அன்ஆன்சர்டாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அதே 543 பெண்களுக்கான 33 தருவதை விட்டு உங்களை தடுப்பது எது என்கின்ற கேள்வியும் அப்படியே இருக்குது. இதை எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னா, ஒரு வாழைப்பழத்தை உண்பதற்கு கொடுக்கிறார்கள், நல்ல பொருள் சாப்பிடலாம் அப்படின்னு. அதற்குள் ஒரு சைனடை செருகி தருகிறார்கள். அதை தெரிந்தவர்கள் வேண்டாம் என்று மறுக்கும் பொழுது, ஒரு நல்ல பொருள் வாழைப்பழத்தை வேணாங்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் எப்படி நகைப்பாக எடுத்துக்கொள்வார்களோ, ஏன்னா அதுக்குள்ளே சொருகி இருக்கிறது சைனைடு. அப்போ மறுக்கப்பட்ட பொருள் வாழைப்பழம் அல்ல, அதற்குள் சொருகி இருக்கக்கூடிய பொருள், அதுதான் விளங்கணும். அப்போ இங்கு மறுத்தது அது சைனைடா தெரியலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது சர்க்கரையா கூட தெரியலாம்ல. யாருக்கு சர்க்கரையா தெரியுது? அப்ப அது பாஜக அதை சர்க்கரைன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. சர்க்கரை வேற, சைனைடு வேற, சர்க்கரை வேற, வாழைப்பழம் வேறன்னு தெளிவா சொல்லுங்க. இப்போ நீங்கள் எதை மறுக்கிறீங்க? நான் எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வாழைப்பழத்தை மறுக்கிறார் அப்படின்னு தான் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு சர்க்கரையாக தெரியுதுன்னா, நாங்கள் கூட சர்க்கரையை தனியாக தரோன்னு சொல்லுங்கள், 2 இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் டீலிமிட்டேஷனோட சேர்த்து தான் உமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தோம். அவர்கள் டீலிமிட்டேஷனையும் எதிர்க்கிறார்கள், உமன் ரிசர்வேஷனையும் எதிர்க்கிறார்கள்னா ஓரளவு நியாயமாக இருக்கும். கரெக்டா? அப்போ எதிர்க்கப்பட்டது ஒன்று மட்டுமா? அப்படி பார்த்தா இவங்க 2ஐயும் கொடுத்தாங்க, நாம் என்னமோ ஒன்று தான் எதிர்த்தோம். நாம் எதிர்க்காத ஒன்றை எதிர்த்ததை போல காட்டுகிறார்களே. நாம கேட்கிற அடிப்படை நியாயம் என்ன தெரியுமா? நாகரிகம், நியாயம் கூட இல்லை, அடிப்படை நாகரிகம் என்ன தெரியுமா? சரி சொல்லிக்கங்க, 2ஐயும் எதிர்த்தோம்னா சொல்லுங்களேன், அட்லீஸ்ட் சொல்ற பொய்யில ஒரு குறைஞ்சபட்ச பொய்யை சொல்லுங்களேன். இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்ட பிறகு, செய்யப்பட்ட பிறகுதான் இந்த விமனுக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னும் போது, இதை நிறுத்தும் போது யார் சொன்னது? அப்படின்றதான் அவர்கள் தரப்புல சொல்லப்படுது. 2023 நீங்க நிறைவேற்றினது என்னது? இல்ல, அதுல ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்களா? யார் வச்சா? டீலிமிட்டேஷன் யார் வச்சா? சட்டம் சொல்லுதா? சட்டம் சொல்கிறதா? நீங்க கேக்குறீங்களே கேள்வி, நாங்க பதிலுக்கு என்ன கேட்கறோம்னா, அப்படி சட்டம் சொல்கிறதா? ஒன்லி ஆஃப்டர், நான் சிம்பிளா கேட்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஃப்ரீஸ் பண்ணி தூக்கி போட்டீங்களே, அதே மாதிரி இன்னொரு 25 தூக்கி போட்டு விட்டு உமன் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வாங்களேன். இது அகைன் இன்னொரு 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்றோம். நியாயமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா you are punishing those who have effectively controlled population, the states. எந்த மாநிலங்கள் ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலை ஏற்று முறையாக மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்களோ, அந்த மாநிலங்களை தண்டிக்க கூடாது என்கின்ற அடிப்படை நியாயம் இருந்திருந்தால், மீண்டும் ஒரு முறை ஃப்ரீஸ் பண்ணி தள்ளி வச்சுட்டு உமன் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்கலாமே. உமன் ரிசர்வேஷனை, இன்னொரு முக்கியமான செய்தி என்ன, உமன் ரிசர்வேஷனை பேசினதே நாங்க தானே, முதல்ல மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதே நாங்க தானே. அப்படி இருக்கிறப்ப பேசுங்க. மறுக்கிறோம் அப்படின்னா 2ஐ மறுக்கிறார்கள் சொல்லுங்க, அப்ப மக்கள் குறைஞ்சபட்ச நியாயத்தை எடுத்துக்குவாங்கன்னு சொல்றேன். சரி, நம்ம கேட்போம். திரு நாராயணன், விமன் ரிசர்வேஷன் என்பதை எதிர்க்கிறது அப்படின்றதாக இது உருவகப்படுத்தப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு அலிம் அல் புகாரி. இப்போ அவர் சொன்னபடி அப்படின்னாயா, 2023 இந்த மசோதாவானது சட்டமாகியது. அதற்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா அந்த மசோதாவில், அந்த சட்டத்துல இந்த 543க்கான இடஒதுக்கீடு என்பது ஒதுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டதும் இவர்கள் தான், அதை ஆதரித்தார்கள். அப்பொழுது அதை அவர்கள் எதிர்க்கவில்லை என்பதை நான் இங்கே ஆழமாக பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல நாம 2001
25 வருடங்கள் என்பது 2026. அப்போ அந்த நேரத்துல நாம சென்சஸ் எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் பிறகு நாம கொண்டு வருவோம்னு சொன்னார். ஆனால் இப்பொழுது அதற்கான கால அவகாசம் நிறைய போய்கிட்டே இருக்கு, நீண்டுகிட்டே இருக்குது. பெண்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வர வேண்டும், தங்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். இப்பொழுது அதற்கான நேரம் இருக்கிறது, கால அவகாசம் வந்திருக்கிறது. அதனால 2029 நாம கொடுக்கலாம். ஏன் இன்னும் ஒரு 7 வருடம் நாம காத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டப்படி 543 என்பதுல பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஆனால் சரி, அப்படியே அவங்க அதை அன்னைக்கே கேட்டாங்களா அப்படின்னா அன்னைக்கு அவங்க கேட்கல. ஒருவேளை இந்த 543 செய்ய வேண்டியதான்னா ஏன் 2004 2014 வரை அவர்கள் செய்யவில்லை? அவர்கள் செய்திருக்கலாமே, ஏன் செய்யல? அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று சொல்வீர்கள், எதிர்கட்சியாக இருக்கும்போது மற்றொன்று சொல்வீர்கள் என்பது தவறு தானே? இதுதான விஷயம். அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில முதல்ல என்ன கேட்டாங்க? கடந்த வருடமே திமுகவோ அல்லது காங்கிரஸோ இல்லை நாங்கள் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த 543 தான் வேணும்னு சொல்லி கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக எங்களுக்கு இதுல தமிழகத்திற்கு எந்த விதமான இழப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா? கேட்டாங்க. அதை எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க? அமித்ஷா அவர்கள் சொல்ல வேண்டும், பிரதமர் சொல்ல வேண்டும் சொன்னாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்க? எவ்வளவு இடங்கள்னு சொல்லுங்கன்னாங்க. இப்போ 20 இடங்கள் அதிகம், 39 50 விழுக்காடு அதிகம்னு சொன்ன பிறகு அது ஏன் பில்லுல வரலன்னாங்க. பில்லுல 1 மணி நேரத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சேலஞ்சு பண்ணாரு அமித்ஷா அவர்கள். இது எல்லாவற்றையுமே இவர்கள் கோட்டை விட்டு வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கிற காங்கிரஸ் மற்றும் திமுகவினுடைய கொள்கையின்படி பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள், இழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் மிக மிக வன்மையாக கண்டிப்போடு இதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். டீலிமிட்டேஷன் என்ற அந்த நடைமுறையை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு டீலிமிட்டேஷனை ஏன் ஒரு கட்டாய ஒரு சரத்தா நீங்க வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒருவேளை அது இல்லை என்று சொல்லியிருந்தால் உங்களை 10 வருடங்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்த போது அதை செய்ய விடாமல் தடுத்தது என்னன்னு சொல்லுங்க. அதான் நான் கேட்கிறேன். நானு இந்த 543 கான்ஸ்டிடியூஷன் படி இல்லைங்க, இதுல செய்ய முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒருவேளை இப்ப செய்ய முடியும்னு சொன்னா 10 வருஷம் நீங்க செய்யலன்றத நம்ம கேள்வி கேட்கிறோம். செய்ய முடியாதுன்றதுதான் பிரச்சனை. அப்போ 2023 பில்லுல இந்த இடங்கள் அதிகரிக்கப்படும், அதுல இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். இப்ப இடங்களை அதிகரித்தால் தானே கொடுக்க முடியும். இதான லீகல், இதுதான சட்ட ரீதியான விஷயம். அப்ப அதை மூடி மறைத்து உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா பெண்களுக்கு இந்த நாட்டுல உரிமை கொடுக்க கூடாது, பெண்களுடைய அவர்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது அப்படின்றதுதான் உண்மை. அதுதான் காங்கிரசும் திமுகவும் செய்கிறது. சரி, திரு ஜென்ராம், இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று பாஜக சொல்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது அந்த உருவத்தில், பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற உருவகத்தில் இது கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தேர்தல் நேரத்தில் இது ஒரு விவாத பொருளாக மாறியதற்கு யார் காரணம், என்ன காரணம்? இல்லை, தேர்தல் நேரத்தில் இந்த சிறப்பு அமர்வை, நாடாளுமன்ற அமர்வை கூட்டியது பாரதிய ஜனதா கட்சி அரசு தானே, அல்லது நாடாளுமன்றம் தானே. அவங்க அந்த அந்த மசோதாக்களை அவங்க கொண்டு வர்றதுக்கு அவங்க தானே கொண்டு வராங்க. இதில் அவங்க கொண்டு வந்த மசோதா